இந்த இடத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. பல தலைமுறைகளாக பேசப்பட்ட ஆனால் முழுமையாக விளக்கப்படாத ரகசியம். வெளியிலிருந்து பார்த்தால் இது சாதாரண கோவில் போலதான் தெரியும். ஆனால் இந்த மண்ணுக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒருவிதமான அமைதியும் ஒருவிதமான நடுக்கமும் ஒரே நேரத்தில் ஏற்படுகிறது. ஏன்? இந்த இடத்தில் என்ன இருக்கிறது? கருவறைக்குள் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவரை முதல் பார்வையில் பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இவர் சாதாரண விநாயகர் இல்லை. இந்த கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் இவரை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். சிலர் பயப்படுவார்கள், சிலர் ஆச்சரியப்படுவார்கள், சிலர் கண்களில் நீர் கூட வரும். ஏனென்றால் இவரின் பெயரே இந்த கோவிலை வேறுபடுத்துகிறது. திருப்புரம்பியம் என்றாலே மக்கள் முதலில் நினைப்பது இவரைத்தான், தேனுறிஞ்சும் விநாயகர். முன்னொரு காலத்தில் இந்த விநாயகருக்கு உண்மையான தேன் படைத்தார்கள். அந்த தேனை இவர் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டார் என்று இன்றும் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் மக்கள் நம்புகிறார்கள், இவரிடம் வேண்டினால் தடைகள் கரையும். 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த கோவில் தனது மகிமையை இழக்கவில்லை. இதுதான் கும்பகோணம் திருப்புரம்பியம். விநாயகரின் அருள் பெற ஓம் கணபதியே நமஹான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆச்சரியமான கோவில்கள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம டெம்பிள் டிராவலர்ஸ் TN சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.